இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமையாக ஜெயப்படுங்க, நடத்துங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்தில, ஆண்டவரே குடும்பத்திலே கர்த்தர் நடத்தி செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட எங்களோடு பேசி உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. இந்த நாமம் மகிமைப்படுவதாக. கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் பேசுகிற அடியேனும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளுடைய வேத வசனத்துக்கு ஆதாரமாக எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது. ஸ்தோத்திரம். மலையாளத்தின் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான் விசுவாசத்தால் ஜீவிக்கும், பின்மாறுதெங்கில் எந்த உள்ளத்திலே அவனில் பிரசாதம் இல்லை. ஸ்தோத்திரம். தமிழில் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 10 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது. அடிக்கடி இதை பயன்படுத்துகிற ஒரு வேத பகுதி. அது விசுவாசம் இருக்கா, நீ படைச்சுக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். இந்த நாளுக்கும் கூட ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியதான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும். உலகத்துல எப்படி வேணாலும் பிழைக்கலாம், ஆனால் எப்படி வேணாலும் பிழைக்கிற பிழைப்பு அது பிழைப்பு அல்ல. விசுவாசத்தினால் பிழைக்கிற பிழைப்பே நித்திய ஜீவனுக்கு நிலையான. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற பொழுது, அங்கே யோவான் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனுடைய 11:25 பார்க்கிற பொழுது இயேசு அவளை நோக்கி, அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நானே சோதரம் பிரைஸ்லாம் மரியாதை மாத்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் நிச்சயமா அவன் பிழைப்பான். என் மேல உனக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கு அப்படின்னா அவன் மரித்து போனாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. அந்த ஆத்துமா தேவனை விசுவாசித்தபடியினால் அந்த ஆத்துமாவுக்கு மரணம் கிடையாது. சரீரத்துல மரணம் உண்டு. இது மண்ணு, இது மண்ணுக்கு திரும்பும். ஆத்துமாவுக்கு மரணம் இருக்கக்கூடாது. சோதரம். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆத்துமா தேவன் நமக்கு தந்த ஜீவனாக இருக்கிறது. அதனால்தான் இந்த லாசர் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாள் ஆயிடுச்சு, நாட்டம் வச்சிரும் என்கிற நிலைமையெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம், தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் மார்த்தா போய் ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் அவங்க மரித்தாலும் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், அவர்கள் பிழைப்பார்கள். அப்போ விசுவாசத்தினால எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல நம்ம பிரயாசப்பட்டோம்னா அதுக்கான பலன் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தினால் வருகிறது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு. வேதத்துல பார்க்கிறோம், விசுவாசத்தினால் வராதது எல்லாம் என்னன்னா பாவமாக இருக்கு. இந்த வசனம் கூட நீங்க ரோமர் புத்தகத்திலே நான் பார்க்கிற பொழுது இந்த வசனம் கூட நீங்க தெரிந்திருக்கிறது. நம்முடைய தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறது, நான் ஆசீர்வாதம் தான் இருக்கேன், எனக்கு என்ன குறை இருக்கிறது, நான் இப்படி எல்லாம் இந்த காரியங்களுக்கெல்லாம் செய்யணும், இதெல்லாம் சொல்லாம செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுகிறது உண்டு. அதனுடைய 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில பாருங்க, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல செபித்து
தேவ சமூகத்திலே வசனத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனத்தை விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து ஜெபித்து பெற்றுக் கொள்கிறது தான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. இல்லாம நம்ம விசுவாசம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில என்னதான் வந்தாலும் அது வேதம் சொல்லுகிறது, அது பாவமாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் கூட நான் வாசித்தோமானால், அங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நீதிமான் விசுவாசத்தினால் எப்படி அவன் நீதிகரிக்கப்படுகிறான், அதற்கு என்னெல்லாம் தேவை என்கிறதான சில காரியங்களை அங்கே தீர்க்கதரிசி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் இருக்கிற தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பாயானால், என் கட்டளைகளை கைக்கொள்ளணும், நியாயங்களின் படி நடக்கணும், நீ உண்மையாயிருப்பாயானால் யார் நீதிமான்? அவன் தான் நீதிமான். சோத்திரம். புதிய பாடல் வருகிறபடி இயேசுவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு விட வேண்டிய பாவங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று இரத்தத்தினால் கழுவப்படுகிற பிள்ளைகளே, அவங்கதான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருடைய கட்டளையின்படி நடந்து நீதி நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பாயானால், அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி அது தலைத்துக் கொண்டே இருக்கும். நீதிமானுடைய சந்ததி அது உயர்ந்து கொண்டே இருக்கும். நீதிமான் அவனை அழித்துவிட எந்த சக்தியாலும் முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் கூட நமக்கு இருக்கிற அந்த நேரத்துல விசுவாசத்துக்காக அல்லது விசுவாச ஜீவிதம் ஜீவித்ததான சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் உதவி செய்வாராக. அது ஆறபடினால ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்திலே அழைக்கிறார். உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் இனத்தையும் உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வருகிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவன் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசமே காரணமாக மாறுகிறது. சோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று கேட்டால், ரெண்டு காரியத்தை சமயத்துக்குள்ளாக பரிந்துக்குள்ளாக ஆண்டவர் நமக்கு சோத்திரம் வெளிப்படுத்துவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடையதான 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது, விசுவாசத்தோடு தான் இருக்கிறதான இடத்தை விட்டு ஒரு சுதந்திரமாக ஒரு தேசத்தை தருவேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று
அறியாமல் தெரியாமல் அவன் புறப்பட்டு போனான். எங்க போக வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் அவன் விசுவாசத்தோட ஆண்டவர் என்னை அழைத்தார், அவர் எனக்கு ஒரு தேசத்தை தருவார் என்று ஆண்டவர் ஆமே சோதரம் சொன்ன வார்த்தையை அவன் நம்பி அவன் புறப்பட்டவன். அப்படின்னா ஒரு தேசத்திலே ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஊர் என்கிறதான கல்தேயர் பட்டணம், மெசொப்பொத்தேமியா என்கிற அந்த பகுதியிலே ஆபிரகாம் அவனுடைய தகப்பனார் தேராவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் அழைத்த உடனே ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தேசத்திலேயே நான் இருக்கிறேன், இங்கே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்திற்கு அவன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் நினைவுகள் அல்ல என் நினைவு, உன் வழிகள் அல்ல என் வழிகள். இந்த ஆராதனை மத்தியிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாம நினைத்து கொண்டிருக்கிறது போல ஆமே கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவன் நிறைவேற்ற வேண்டுமே ஆனால் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் அழைத்த உடனே தான் எங்கு போகிறோம் என்று அறியாமல் அவன் புறப்பட்டு வருகிறான். அவன் எங்க போனவனு தெரியாது, ஆனால் என்னை அழைத்தது ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் மேல அவருடைய விசுவாசம் எல்லாம் இருக்கிறது. தான் போகும் இடம் தெரியாமல் சோதனை என்ன பண்றானா அவன் புறப்பட்டு போகிறான். அந்த தேசத்தை பார்க்கல, அங்கே அவன் மழை இருக்குமா, அங்கே சோதனை ஆசீர்வாதம் இருக்கிறதா, அங்கே நான் போகிற பொழுது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமா, எனக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்ன ஒண்ணுமே அவன் நினைக்கல. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவன். அவன் அந்த தேசத்தை பார்க்கல, ஆனால் காணாமல் அவன் போனான். சோதரம் அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரை பார்த்ததும் தோமாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை பாருங்க. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கல. ஆமே, கடந்த வாரத்திலே நாம் அதை கவனிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தாரே. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து ஆமே 3வது ஆமே சோதரம் ஆமே தரிசனமாக நம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அவன் வீட்டுக்குள்ள அப்படியே பயந்து நடுங்கி அவங்க இருக்கிற பொழுது ஆண்டவர் அவங்க இருந்த அந்த வீட்டுக்குள்ள போய் அவர்களுக்கு ஆமே பயத்தை மாற்றி அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த வேளையில தோமா அந்த வீட்டுக்குள்ள கிடையாது. அவர் எங்க போனார்னு எழுதப்படவில்லை. இயேசு வந்துட்டு போன பிற்பாடு தோமா வந்தாரு. தோமா வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம். அவர்தான் அவர் உயிரோடு வந்திருக்கிறாரு, ஒரு கையை பார்த்தோம், காலை பார்த்தோம், ஒரு விழாவை பார்த்தோம் என்றெல்லாம் சீஷர் சொல்றாங்க. உடனே இந்த ஆளு நம்பல. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆண்டவரை பார்த்ததையும் எல்லாம் சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், அந்த நீங்க பார்த்தீங்க பாத்தீங்களா, அந்த இயேசுவனுடையதான கையை அவருடைய என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன். சில நபர்களை பார்க்க முடியும், சில தெய்வ பிள்ளைகளை பார்க்க முடியும். அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார் அல்லது ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, பார்த்தா தான் விசுவாசிப்பாங்க. பார்த்து விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறதா விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவை விட நிச்சயம். காணாததை யார் ஒருவர் விசுவாசிக்கிறாங்களோ அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க அங்க அதோட 24 வசனத்தை பாருங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள்.
தோமாவும் அவனோடு கூட இருந்தான். அப்போ யாமே தேவ பிள்ளைகள் இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வசனம் இல்லாம ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசிக்க மாட்டாங்க, தேவ வார்த்தையை விசுவாசிக்க மாட்டாங்க, தேவனுடைய பிள்ளைகளையும் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த தோமா அப்படித்தான், இல்ல அதனால அது விசுவாசிக்கல. அவன் விசுவாசத்துல ஒருவர் பலப்பட வேண்டுமையானால் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கிறதை நிறுத்திவிடக் கூடாது. ஜெப வாழ்க்கையை குறுக்கிட கூடாது. டைம் கொஞ்சமாக்கி விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு நிகராய் நாம் வளர்ந்து இந்த விசுவாசத்தை பூர்ணப்படுத்த ஆண்டவரோடும் தேவ பிள்ளைகளோடும் ஆராதனை வேளைகளிலே நாம் பங்கெடுக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை அவனுடைய இருதயத்திலே பலவிதமான கேள்விகள், சிந்தனை, இப்படி பாரத்தோடு இங்க வந்திருக்கிற பொழுது ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கற்றுத் தருவார். அல்லேலூயா. உங்களுடைய கேள்விக்கு வசனத்தின் முகாந்தரம் பதில் கிடைக்கும். சோதரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல பார்க்கிறோம், தோமாவும் அந்த வேளையில் அங்க இருக்கிறான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்ப இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று மறுபடியும் சொல்லுகிறார். உடனே தோமா தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று ஆண்டவர் ஒருவேளை பகுதியில் அவனை கடிந்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. நீ இத்தனை காலம் என் கூட இருந்தே, நானே உனக்கு சொன்னேனே நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், கலிலேயால வச்சு உங்களை பார்ப்பேன்னு நான் சொன்னேனே. அப்போ நீ அதை விசுவாசிக்காம இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு வசனத்தை வார்த்தை சொல்லுகிற பொழுது நீ கவனிக்காம இருந்த. அல்லேலூயா. இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்க எல்லாத்துலயும் அவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பாஸ் ஆக முடியாது. அவங்க ஸ்கூலுக்கு போனா அவங்க கிளாஸ்ல கற்றுக் கொடுக்கறதை கவனிக்கணும். அவன் படிக்க சொல்ற காரியங்களை படிக்கணும், அதுக்காக பிரயாசப்படணும். ஆனாதான் அவங்க நல்ல மார்க் எடுத்து ஜெயிக்க முடியும். ஆலயத்துல வந்தால் மட்டும் போராது. ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு அவன் எதையாவது சிந்தித்து விட்டு போனால் சொல்லப்படுகிற வசனம் உடைய இருதயத்தில் விடாது. இந்த வசனம் வாழ்க்கையில இல்லாமல் இருக்குமே ஆனால் அவன் இந்த வசனம் தான் அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ இந்த தோமா ஆண்டவரோட இருந்தாலும் அவன் இப்ப சரீர பிரகாரமே இருக்கிறானே ஒழிய அவனுடைய சிந்தையும் அவனுடைய ஆவியும் அவனுடைய ஆத்மாவும் கர்த்தரோடு கூட கிடையாது. அதனால அவர் மேல நம்பிக்கை வைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு, அவிசுவாசியாய் இராமல் நீ விசுவாசியாய் இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தோமாவிற்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே. இப்பதான் அவருக்கு ஆவேசத்துல உணர்வு வருகிறது, என்ன மன்னிச்சிருங்கப்பா என் ஆண்டவரே என் தேவனே, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே என்னை விசுவாசி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வாக்கியம், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். இப்ப நம்ம பரலோகத்தை யாருமே பார்க்கல, இயேசுவை யாருமே பார்க்கல. ஆனால் இயேசு எனக்காக அந்த பூமியில பிறந்தார், எனக்காக மரித்தார் என்றும், ஆமே அவர் எனக்காக ஜீவனோடு மரணத்தை ஆவேசத்தில் ஜெயித்து உயிரோடு எழுந்தார் என்றும், ஆமே அவர் எனக்காக ஆமே பரலோகம் போயிருக்கிறார் என்றும், எனக்காக ஒரு வாசலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு என்னை சேர்க்க அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவேன் என்றும் அவர் சொல்லி போயிருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமது விசுவாசித்தபடினால தான் இங்க வந்து நாம் தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த விசுவாசத்தை ஆமே சோதரம் நாம் அறிக்கையிடுகிறோம். ஆமே சோதரம் என்ன அறிக்கையிடுகிறோம்? சோதரம் பாருங்க, நான் ஆண்டவரை பார்க்கல, ஆனா ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். அந்த இயேசு சொல்லுகிறாரு, ஆமே சோதரன், நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய், காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் போகிற அல்லது தேசத்தை பார்க்கல, ஆனா அவன் நம்பலாம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வீண் போகல. சோதரன், அந்த ஆண்டவர் ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக ஆமே சோதரன், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனா அது நிறைவேறல. அது எண்ணப்பட்டதா எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுகிறது எப்போ அப்படின்னா அவன் விசுவாசித்தான் அது நிறைவேறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரன், சில விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற பொழுது முதலாவது பார்க்கிற காணாததை விசுவாசிக்கிறவன் ஆபிரகாம். சோதரன், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்கிறதானே ஆமே சகல காரியங்களையும் நம்ம பார்க்காம இருந்து அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். சோதரன், நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஆமே நம்முடைய பிள்ளைகளை குறித்து, ஆமே ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு நமக்கு என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அது அப்படியே நாம் விசுவாசிக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், இன்னைக்கு பாருங்க, சோதரம், மனுஷங்க சொல்லதோன்னு நம்ம விசுவாசிக்க தேவையில்லை. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் வேத சத்தியத்தின்படி நமக்கு போதிக்கிறவர்களாக வசனத்தை போதிக்கணும், சத்தியத்தை போதிக்கணும், உபதேசத்தை போதிக்கணும். அல்லேலூயா. ஏதாவது தீர்க்கதரிசி சொல்றாங்க, ஆமே சோதரம், அதெல்லாம் அப்படி கிடையாது. வேத வசனத்தின்படி ஆமே வசனம் உரைக்கப்படுகிறதா, அது அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமே விசுவாசித்தால் அந்த விசுவாசம், ஆமே சுத்தனுடைய விசுவாசம், அந்த வசனம் நமக்கு அதை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆபிரகாம் காணாததை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆமே. நடந்த எபிரேயர் 11:1 ஆமே சோதரம், காணப்படாதவைகளை நிச்சயம். சோதரம், காணாததை விசுவாசிக்கிற விசுவாசம். இரண்டாவது ஆபரண விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, ரோமருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத. கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு 15ஆம் அதிகாரத்துல, ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆண்டவரே, சரி, எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே, என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் இளையசர் அவன் தான் என் வாரிசு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் சொல்றான். உடனே ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, இல்ல ஆபிரகாமே, உனக்கு ஒரு மகனை தருவேன், நீ கூடாரத்தில் இருந்துட்டு நீ பேசிட்டு இருக்க, வெளியே வா, இந்த வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரம் ஒன்னால எண்ண முடியுமா, அதை எண்ண கூடுமான அவனோட சந்ததி இந்த வண்ணமாக இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. உடனே ஆபிரகாம், அப்படின்னா ஆண்டவரே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசித்தார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அதனுடையதான ஒவ்வொரு பகுதி நீங்க பார்த்து வரும்போது 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் நான் சீக்கிரமா உங்களுக்கு முன்பாக வைத்து கடந்து போகும்படி விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரம் வந்த உடனே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆனா சாராளுக்கு விசுவாசம் கொஞ்சம் குறவுதான். சோதரன், 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய மனைவியா சாராள் பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆகார்ட்ட பேசுற, ஆகாரே, எனக்கு பிள்ளை இல்லை, எங்களுக்கு வயசாயிடுச்சு, அப்படினால நீரும் ஆபிரகாமும் சேர்ந்து வாழுங்க, நமக்கு பிள்ளை பிறக்கும், ஆண்டவர் சோத்திரம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு இவர்கிட்ட பேசியிருப்பா போலுக்கு இவளுக்கு சோத்திரம் சம்மதம் பண்ணி ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். சோத்திரம் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே சோத்திரம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம், அவன் அந்த குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பேர் போடுறான். ஆபிரகாம் இப்போ 86 வயசு ஆயிடுச்சு. பிரைஸ் அல்லேலூயா. இப்போ 17ஆம் அதிகாரம் வந்த உடனே
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு. 99 வயதான போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய டைம் இங்கே வெளிப்படுகிறது. சோதரம். அல்லேலூயா. 75 வயதில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறாரு. 100 வயது அடுக்கார் ஆகிற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டிய வேளை வந்த பொழுது கரைகளை உயர்த்தி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசித்து நீ ஆலயத்தில் வந்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை எனக்கு செய்வாரு. வாழ்க்கையில் காரியத்தின் மீது கர்த்தர் கிரியை நடப்பிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் விசுவாசித்து ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றும். அல்லேலூயா. நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வருகிற பொழுதோ அது ஜீவவிருட்சம் போல இருக்கும். சோதரம். ஆண்டவர் சொன்னார் அதை செய்வார். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, வாக்குமாற மனபுத்தனம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவனும் அல்ல. 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 5ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியா. ஆமென். அல்லேலூயா. குழந்தை பிறக்கிற ஆண்டவர் குழந்தை கொடுத்துட்டாரு. சோதரவன். அல்லேலூயா. உன் பேரை நீ ஆபிரகாம் எனப்படும். சோதரம். நான் உன்னை மிகவும் அதிகமாய் பதுகம் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். அதனுடைய 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாது இருப்பாயாக. அதுவரை ஆபிரகாம் கொடுப்பான் சாராய் சாராய் அப்படின்னு கூட்டுகிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ சாராய் என்று நீ அவளை அழைக்க கூடாது, சாராள் என்று அவளுக்கு பேராய் இருக்கு. அல்லேலூயா. 99 வயதுல சோதரம் பாருங்க, கல்யாணம் பண்ணி 99 வயசு வரை சாராய் சாராய் அப்படி என்று அழைத்துக் கொண்டிருந்த ஆபிரகாம் 99 வயதான உடனே சாராய் என்கிற வார்த்தையை நிப்பாட்டி விட்டு சாராள் என்று அழைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. விசுவாசம் அங்கே வெளியே வருகிறது. கரைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறார். விசுவாச அறிக்கை அங்கே ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 18ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தை அறிக்கை செய்தவன் அவன் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். மம்ரேயினுடையதான சமபூமியிலே உஷ்ணமான வேளைகளிலே ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு ஆபிரகாமுடைய வீட்டிற்கு இந்த 3 புருஷர்கள் வருகிறார். ஹalleluya. விசுவாசத்தை அறிக்கை செய்தார். விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை நம்முடைய வீட்டுக்கு அனுப்புவார். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம் அல்லவா? தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சோதர ஜீவனத்துக்கு நமக்கு இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதான திராட்சரசம் என்கிற தேவனுடைய வார்த்தையை ஹalleluya நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறதான முகங்களை உண்டு பண்ணுகிற எண்ணெயை ஹalleluya நமக்கு ஜீவனத்துக்கு தேவையான பயிர்களை முளைப்பிக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஹalleluya நம்முடைய வீட்டுக்கு தேடி வரும். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை மகிழப்படுவது சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஜெப வீட்டிலே நமக்கு வெளிப்படுகிறதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஹalleluya. ஆபிரகாமுடைய வீட்டிற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். 3 பேர் வந்த உடனே ஆபிரகாம் அவர்களை அழைக்க எதிர்கொண்டு ஓடுகிறார். ஹalleluya. நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரன் வந்தா சோதரம் வாங்கையான்னு சொல்லி சோதரம் கதவை திறந்து கூப்பிடணும். சோதரம். ஹalleluya. ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்த உடனே கதவை பூட்டிட்டு டிவி ஆஃப் பண்ண ஓடக்கூடாது. ஹalleluya. ஆசீர்வாதம் இருக்காது. ஹalleluya. ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தருடைய ஊழியர்கள் நம்முடைய வீட்டுக்கு வராங்களா? சோதரம் பாஸ்டர் வாராரா? உடனே சோதரம் வாருமையா போதகர் சொல்லி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடணும். சோதரம். அல்லேலூயா. கூப்பிட்ட உடனே நீங்க ரொம்ப களைப்பா வந்திருக்கிறீங்க, நீங்க அடியன் இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நல்லது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓடி சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்து கொண்டு வந்து முன்னாடி வச்சு சோதரம் சாப்பிட வச்சு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிற கர்த்தருக்கு சோதரம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஹalleluya அவங்க சொல்றாங்க, அடுத்த வருஷத்துல நான் இங்க வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. சோதரம். ஹalleluya. விசுவாசித்தவனுக்கு வார்த்தை கிடைக்கிறது. ஹalleluya.
ஆண்டவர் சொன்னாரு உனக்கு குழந்தை பிறக்க அப்படின்னாரு. இப்போ திட்டமாய் சொல்லுகிறார் அடுத்த வருஷம் அவனுக்கு குழந்தை. இத சாரா கேட்டுக்கிட்டு இருக்கிறா. சாரா இல்ல சாரா கேட்டுக்கொண்டு இருக்கிறா. இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. கூடாரத்து வீட்டுக்குள்ள உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த வசனத்தை எடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ். அதனுடைய 21ஆம் அதிகாரத்துல அதனுடையதான 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. சாரா கேட்டுக்கிட்டு இருக்கிற 11ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு வயது சென்று முதிர்ந்தவனா. ஆண்டவர் சொன்னாரு அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும். இப்போ 2 பேருக்கும் நல்ல வயசாயிருச்சு. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆக போகுது. 99 வயசு ஆயிடுச்சு. 100 வயசு. ஆபிரகாம் சாராளுக்கு 90 வயசு. அடுத்த வசனம் சொல்லுகிறது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்றுச்சு. சோத்திரம் சோத்திரம் மலையாளத்தில் நின்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளுக்குள்ளதான பதிவு சாராளுக்கு நின்றுச்சு. சோத்திரம் இனி குழந்தை பிறக்காது. பிரைஸ்ல எந்த சான்ஸுமே கிடையாது. அதை குறித்து தான் நான் வாசித்தோம். அப்ப பாருங்க ரோமருக்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அங்கே பவுல் என்ன எழுதினாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது சாராளுடைய கர்ப்பம் நெஞ்சிச்சு செத்து போச்சு. ஒரு செத்து போன ஒரு சரீரத்தை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா சாராளுடைய கர்ப்பம் நெஞ்சிருச்சு செத்து போனது. அடுத்து ஆனா ஆபிரகாமுக்கும் அவன் சட்டம் நினைச்சிருச்சா செத்து போச்சு. அவனுடைய 19 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஒரு தேவ பிள்ளையுடைய விசுவாசம் பலகீனமுள்ள விசுவாசமா இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை விசுவாசம் பலமுள்ள விசுவாசமா இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் காணாததை விசுவாசித்தார். இரண்டாவது ஆபிரகாமுடைய விசுவாசம் அது பலமுள்ள விசுவாசமா இருந்தது. ஆமே சோத்திரம். அது எப்படி விசுவாசமா இருந்துச்சுன்னா பலமுள்ள விசுவாசமாக இருந்தது. வேதத்தில் பார்க்கிறோம் அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் நினைக்கவே இல்லை. அவன் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் தேவனுடைய கிரியை இனி வெளிப்படாமல் இருக்குமேயானால் ஆமென் சொல்ற அவிசுவாசத்தை நினைக்க கூடாது. அல்லேலூயா ஆமென். பலகீனத்தை நினைக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று அதையே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நான் நேற்றைக்கு ஒரு ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். சிவில் சர்வீஸ் எழுதுனதான ஒரு சகோதரர் 8 வருஷம் எழுதுகிறார். ஆனா அவர் இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியுமா. ஆனா 8 வருஷம் எழுதி அது எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி அவர் இங்கிலீஷ் படிச்சார். 3 மாசத்துல படிச்சு மறுபடியும் தமிழ்ல தான் எக்ஸாம் எழுதி இருக்கிறாரு. கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் ஹிந்தியில தான் வரும். சிவில் சர்வீஸ் கொஸ்டின் அதை இங்கிலீஷ் இருக்கத தமிழ்ல படிச்சு அப்படியே தமிழ் எக்ஸாம் எழுதி அவர் சுதந்திரமா இங்கிலீஷ்ல மறுபடியும் எழுதி அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கேட்டேன். பாருங்க அவர் என் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அவன் இந்தியாவிலேயே சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கு தமிழ் எழுதுறதுக்கு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்களா. அப்படி இருந்தும் என் நம்பிக்கை நான் விடல. நான் அதை அடைகிற வரை நான் எழுதுவேன் எழுதி கொண்டே இருந்தேன். நான் எழுதினேன். சோதரம் அல்லேலூயா. அருமையான உலக மனுஷனே ஒரு காரியத்துக்காக இறங்கினா அப்படின்னா அந்த காரியத்தில் எவ்வளவு அவன் பிரயாசப்படுகிறான், எவ்வளவு நம்புறான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவங்களே அப்படின்னு சொன்னா கர்த்தரை சார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சொன்ன வசனத்தையே நம்ப மாட்டோம். அல்லேலூயா. பாருங்க அவன் எண்ணாத இருந்தா செத்து போனால் அது எண்ணல. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே நமக்கு ஆமென் சோதரம் சந்தேகம் எதுவுமே வேண்டாம். அல்லேலூயா. சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம நிச்சயமாய் நம்பணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்ம ஆண்டவர் சொன்னாரே அதை எனக்கு அவர் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நம்பி தேவன் என்ன பண்ணானா எப்படி மகிமைப்படுத்தினார். கர்த்தர் எனக்கு சொன்னார் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது
அவன் தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை நம்பினான், தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் விசுவாசத்தில் வல்லவனாக மாறினான். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்துல சோத்திரம் பலம் உள்ளவனாய் இருந்தவன் அந்த பலத்திலையும் கொஞ்சம் கூட தாண்டி அதுல வல்லவனாக மாறிவிட்டான். கரைகளை உயர்த்தி தேவ நாமத்தை மையப்படுத்துவோமா? ஆமே. ஸ்தோத்திர. வேதம் சொல்ல, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறாரே? அவன் விசுவாசித்தான், அதை அவன் பெற்றுக் கொண்டான். அவனுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற பிள்ளையே, நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நடப்பிக்கிற ஒரு நல்ல ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த 17வது வசனத்தை பாருங்க, 4:17 பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய். ஆமா, ஆண்டவர் இல்லாததை இருக்கிறது போல அவர் அழைக்கிற தேவனாக நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், ஆபிரகாமுக்கு சோத்திரம் வயது சென்று சரீரம் செத்து போனது. ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போகல. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சாராளுடைய கர்ப்பம் செத்து போகல, அங்கே பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனது, ஆனால் நான் அதை அழைப்பேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாரே? ஆமே. ஈசாக்கே, நீ உருவாகுவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சாராட்ட சொன்னாரே, ஆமே, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். ஆமே, அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. கர்ப்பம் செத்து போச்சு, அவன் வயசாயிருச்சு, நடக்காது என்று. ஆமே சோத்திரம். அவன் நடக்க ஏதுமில்லாது இருந்தும் அதை நீ விசுவாசித்தபடியினாலே ஆமே ஈசாக் என்று பெயரிடுவார். அடுத்த வருஷத்துல இது நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விசுவாசிப்பாயானால் இந்த ஆராதனை மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரே, ஆமே, இல்லாதவைகளை உனக்காக பேர் அழைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அழைத்தார். ஆமே சோத்திரம். செத்து போன சரீரம் ஜீவனோடு எழுந்திருக்கு. நற்ற வைத்ததான சரீரமும் நறுமணமுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. இல்லாத ஒன்று அங்கே உருவாகிறதை பார்க்க முடிகிறது. தேவனை விசுவாசித்தார், அது மகிமையாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை அவர் பேரிட்டு அழைக்கிற ஆண்டவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. யோவேல் 3:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஆமென். ஹல்லேலூயா. சில நபர் எப்போதும் சொல்லுவாங்க, எனக்கு எப்போதும் முடியல. ஆமென். முடியல அப்படின்னா முடியாமே ஆயிடும். சில ஆளுங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லாமே. ஹல்லேலூயா. வீட்டுல பிள்ளைங்க ஏதாவது கேட்ட சொல்லுவாங்க, பைசா இல்லை. மனைவி கேட்டா பைசா இல்லை. ஆண்டு ஊழியத்துக்கு கொடுக்க பைசா இல்லை. ஹல்லேலூயா. ஆமே. இல்ல அப்படின்னு சொன்னா ஆமே அவிசுவாசம். ஆமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் ஆமே சொல்ற அதை தர வல்லவர் என்று சொல்லி நம்பினா இல்லை இருந்தாலும் அங்கே உருவாகாது. ஹல்லேலூயா. சர்ச்சில் ஒரு காரியம் செஞ்சாச்சுன்னா எங்களுக்குன்னா ஒண்ணும் கிடையாது, இல்லைன்னா இல்லாம இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இல்லாம இருந்தோம். என்ன இல்ல? பலன் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, குழந்தை இல்ல, தேசம் இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே அவனுக்கு ஆச்சு. ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தார், தேவனுடைய மகிமையை காண்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தார், தேவனுடைய மகிமையை நீ காண்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த காலவேளையில அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். இந்த ரெண்டு காரியத்தை நீங்க மறக்க வேண்டாம். ஆபிரகாம் காணாததை விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசம் பலகீனமான விசுவாசம் இல்லை, அது வல்லமை உள்ள விசுவாசமாய் பலமுள்ள விசுவாசமாய் இருந்தது. அவன் நம்பினதை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள் விரும்புகிறேன். ஆமென். இன்றைக்கு மேல ஆமென் நான் உங்களை வைக்க விரும்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை 11ஆம்
4ஆம் அதிகாரத்தை மறுபடியும் நாம் எடுத்துக்கொள்வோம். அதனுடையதான 12ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று. அப்போ ஆபிரகாம் அவன் விசுவாசித்தான். சாராள் அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தா, மறுபடி சாராள் சிரித்தவள் ஆண்டு வார்த்தையை அவன் நம்பினான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கணவனுக்கு சொன்னதை எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். குடும்பம் அப்படின்னா கணவன் கர்த்தரை விசுவாசிக்கணும், மனைவி கர்த்தரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் அந்த காரியத்தை காணச் செய்யும். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்த. ஆமேஸ்வரன் விசுவாசம் வந்த உடனே கற்பந்தரித்து ஆமேஸ்வரன் பலன் இல்லாத சரீரம் இப்ப பலப்பட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. செத்து போன சரீரம் ஜீவன் அடைய ஆரம்பிச்சிருச்சு. வழிபாடு நின்று போன அந்த சரீரம் வழிபாடு மறுபடியும் உண்டாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த கால வேளையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சாத்தியமே இல்லை. அல்லேலூயா. என் பிள்ளை இனி திரும்பி வர மாட்டான். இந்த காரியம் நடக்காது. அல்லேலூயா. இந்த காரியம் நடக்குமோ நடக்காது என்கிற பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் கடன் மாறும் எப்படி மாறுமோ, என் வீட்டினுடைய காரியம் எப்படியாக இருக்குமோ, என்னுடைய இடத்தினுடைய காரியம் எப்படியாக இருக்குமோ, இனி சாத்தியமே அல்ல. அன்பான தேவ பிள்ளையே, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக மாற்றுகிறவன ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்து அதை அறிக்கையிட இழந்து போனது திரும்ப வந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நஷ்டப்பட்டு போனதை கர்த்தர் திரும்ப தருவார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் அவைகளிலே உறுதிப்படுவதாக. அற்ப செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, ஆனா அதை வாக்கு பண்ணினவர் ஜீவிக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்வார் என்று நம்பினார். வேதம் சொல்லுகிறது, வயது சென்றவளாயிருந்தும் அவள் பிள்ளை பெற்றாள். கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் அவளுக்கு சோதனை ஆபரேஷன் பண்ணல, அவளுக்கு சுகப்பிரசவம் நடந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை வயசுல? ஆமேஸ்வரன் 90 வயசுல சுகப்பிரசவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு 2 பிள்ளைகள். யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், 12 கோத்திரங்களாக மாற்றினார். அது 70ஆக மாறினது. எகிப்திலிருந்து வருகிற பொழுது அந்த 70 என்கிற சங்கியை புருஷர்கள் மொத்தம் ஏகதேசம் 6 லட்சமாய் மாறினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துகிறேன். நீ சோத்திரம் உன்னுடைய ஈசாக்கு மாத்திரமல்ல, என்னை விசுவாசிக்கிற எல்லாவருக்கும் நீதாப்பா தகப்பன். என்னை விசுவாசிக்கிற எல்லாவருக்கும் சாராள் தான் தாயானவளாய் இருப்பார். அல்லேலூயா. உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். இந்த சந்ததிகளை நாம் அப்பா என்று அழைக்கிற, ஆண்டவரே என்று அழைக்கிற, நமக்காக ஜீவனை கொடுக்க நம்முடைய ஆண்டவர் உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே நானும் வெற்றிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தினாலே ஆபிரகாமுடைய அவர் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாக்கியத்தை ஆபிரகாம் அன்னைக்கே கொடுத்தாரே. ஆபிரகாம் அன்னைக்கு அதை விசுவாசித்தார். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், இப்பொழுது உலகத்திலே சோத்திரம் ஜனம் எண்ணிக்கையிலே சோத்திரம் தேவ ஜனம் தான் ஒன்னா நம்பர் இருக்கிறாங்க. கரைகளை தட்டி எல்லாம் கத்திரப்படுத்துவோம். அல்லேலூயா. 300 கோடிக்கு உலகத்தில் இருக்கிற பொழுது அதிலே எண்ணிக்கையில தேவ ஜனங்கள் தான் முதல் கணக்கெடுப்பிலே முதலாவதாக இருக்கிறது. வசனம் ஒரு நாளும் பொய்யாய் போகாது, வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஆண்டவரை அப்படியே நம் விசுவாசி. ஹல்லேலூயா. மனுஷ வார்த்தை நம்பாதீங்க. நாசி விசுவாசம் மனுஷன் நம்போதே பார்க்கணும். கர்த்தர் பேரில் விசுவாசமாயிருப்பது, நம்பிக்கையாயிருப்பது நமக்கு நல்லது. எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. Thank you Jesus. ஆமென். ஆமென். ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறது,
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நான் அறியேன், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய பலகீனம் ஆண்மை சொல்ற உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் பலவீனமானவள் அல்ல, நான் பலவீனமானவன் அல்ல, எனக்கு இந்த வியாதி கிடையாது, நான் பலம் உள்ளவள், நான் பலவான். ஹல்லேலூயா. ஆமென். சோதனை இந்த கடன் பாரம் என்னை விட்டு மாறாமோ மாறாதே என்று நான் கலங்கி வந்திருக்கிறேன். ஆமென். நான் இப்பொழுது அறிக்கை எடுக்கிறேன், என் கடன் பாரம் மாறிட்டு. ஹல்லேலூயா. என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான் ரட்சிக்கப்படவான் என்கிற ஆவேச நம்பிக்கை ரெண்டு மனதோடு இருக்கிறார். என் பிள்ளை நாளை காலைக்கு வருவான் வரமாட்டான் எனக்கு தெரியாது. விசுவாச அறிக்கைகள், என் மகனை கத்தர் கொண்டு வருவான், என் மகளை கத்தர் கொண்டு வருவான். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சாது ஆமென். ஏதுவல்லாத இருந்தோம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இல்லாதவர்களை இருக்கிற போல பேர் தலைக்கிற தெய்வமே, பலனற்று போன சரீரம் பலப்படும் என்று உண்மை நம்பினவர்கள் பலன் உண்டானது போல இந்த கால வேளைகளே உம்முடைய பிள்ளைகள் எண்ணத்தின் மீது அவர்கள் வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிறார்களோ அதன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ததற்காக மரித்து போன சரீரம் உயிரடைந்தது போல, செத்து போன இளம்புகள் உயிரடைந்தது போல பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை மத்தியில் அற்புதத்தின் தேவக்கரம் வெளிப்படுவதாக, மகிமை வல்லமை இறங்குவதாக. ஓ தேவப்பிள்ளையுடைய ஆவியாத்மா சரீரம் பலப்படுவதாக, ஆவியாத்மா சரீரம் குணமடைவதாக. அவருடைய சந்தோஷத்தோடு மகன் கடந்து போகும்படி, விடுதலையோடு கடந்து போகும்படி கர்த்தருடைய ஆவியானவரை பலப்படுத்தி இறங்கினார் ஆண்டவரே. ஓ நாபாகத்தை கேட்கிறது மேலே மேலே கதையா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு எதிராக எண்ணப்பட்டிருக்கிற வசனம் அது நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தார், அதை அவருக்கு நிறைவேற்றினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம், அதை நிறைவேற்றுகிறதை எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆமென். சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன், சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முதியோருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய விசுவாசத்தில் பலன் உண்டாவதாக, காணாத விசுவாசிக்கத்தக்கதாய் தேவ பலன் அவர்களுக்கு கிடைப்பதாக ஆண்டவரே. ஆரே கண்டதினால் விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, காணாத விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை கர்த்தர்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக் கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்துக்காக வாழுங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். ஆண்டவர் வரப்போகிறார்.